கண்ணீரில் மிதக்க விஜய் செய்த மிகப்பெரிய தவறு. இதுவா தலைவனுக்கு அழகு? நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரம் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான விவகாரம். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் கைது நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கும் நிலையில் விஜயை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதே நேரத்தில் வழக்கம் போல் வெறும் ட்விட்டர் அரசியலோடு நின்றுவிட்ட விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து பேசாதது மிகப்பெரிய தவறு என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். வாரத்தின் சனிக்கிழமை மட்டும் ஒரு நாளைக்கு 3 மாவட்டங்கள் என விஜயின் சுற்றுப்பயண திட்டம் வடிவமைக்கப்பட்டது. முதல் நாள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் மிக தாமதமாகவே பிரச்சாரம் தொடங்கியது. காலை 10 மணிக்கு திருச்சியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மதியம் 2 மணிக்கு தான் திருச்சி வந்தார். முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல அன்றிலிருந்து அடுத்தடுத்து விஜயின் சுற்றுப்பயணங்கள் முற்றிலும் சொதப்பின. திருச்சியில் கூட முதல் நாள் பிரச்சாரத்தில் மைக் வேலை செய்யவில்லை. இப்படி அடிப்படை விஷயங்களில் தாவேக நிர்வாகிகள் கவனம் செலுத்துவதில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. நாகை, திருவாரூர் பிரச்சாரத்திலும் இதே நிலைமை. இந்த நிலையில் அடுத்த மாதம் கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்வார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென கடந்த 27ஆம் தேதி பிரச்சார திட்டம் மாற்றப்பட்டது. திமுக முப்பெரும் விழாவை நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அன்றுதான் அந்த துயரச் சம்பவம் நடைபெற்றது. காலை 8:30 மணிக்கு விஜய் பிரச்சாரம் செய்வார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 8 மணிக்குத்தான் சென்னையிலிருந்தே புறப்பட்டார். தொடர்ந்து திருச்சியிலிருந்து கரூர் வரவும், கரூர் பைபாஸிலிருந்து பிரச்சாரம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்திற்கு வருவதற்கும் இரவு 7 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் 11 மணிக்கு விஜய் வருவார் என அறிவிக்கப்பட்டதால் அங்கு காலையிலிருந்து உணவு, குடிநீரின்றி ஆயிரக்கணக்கானோர் காத்திருந்தனர். எவ்வளவோ அறிவுறுத்தியும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் விஜய் பிரச்சாரம் முடித்துவிட்டு சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அதில் 10 பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரவோடு இரவாக கரூர் வந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். துணை முதலமைச்சர் உதயநிதி, அதிமுக எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கரூர் விரைந்தனர். ஆனால் விஜய் தற்போது வரை கரூர் வரவில்லை. இதுதான் மிகப்பெரிய தவறு என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். ஆரம்பத்திலிருந்து தனது பிரச்சாரத்திற்கு மக்கள் அதிக அளவில் திரண்டு வருகிறார்கள் என்பதை கவனித்த விஜய் கூட்டத்திற்கு முன்னதாகவே வந்திருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருந்த போதே பலர் மயங்கி விழுந்த நிலையில் அதனையும் பொருட்படுத்தாமல் பேசிவிட்டு சென்றார். மேலும் விஜய் பிரச்சாரத்தில் ஆரம்ப கட்டத்தில் 31 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் 10 மணிக்கு திருச்சி சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை சென்று விட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.